சார், இப்ப இறுதியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையான நலத்திட்டங்களுக்கு இந்த மதுபான கடைகள் இருந்துதான் ஒரு பெரும் தொகை போகுது. இது முழுமையா மூடிட்டோம்னா மாற்று வழி என்ன அரசாங்கத்துக்கு செய்யலாம் சார்? கண்டிப்பா தமிழகத்துல இன்னைக்கு டூரிசத்தை டெவலப் பண்ணணும் சார். டூரிஸ்ட் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாத பல இடங்கள்ல டூரிஸ்ட் மூலமாக பல நாடுகள் இன்னைக்கு வருவாய் பலம் விட்டுது. நம்ம நாட்டுல நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை மட்டுமே நான் சொல்றேன், இந்தியாவுல நிறைய இருக்கு, அதுல தமிழ்நாட்டுல இருக்கு. இது டூரிசத்தை டெவலப் பண்ணா அதுக்கு நிச்சயமா நம்மளுடைய இது இருக்கும். இது இல்லாம நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணாலே, ஊழலை ஒழித்தாலே முதல்ல இந்த பொருளாதாரம் நமக்கு நல்லா இருக்கும் சார். ஊழல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு பட்ஜெட் ஒரு திட்டம் போடுறோம்னா அதுல 100%ல என்ன பண்றாங்க, 60%, 40%, 50% கண்டிப்பாக லஞ்சமா போகுது. அதை நாம குறைச்சாலே, அதிகாரிகளுக்கு லஞ்சம், அரசியல்வாதிக்கு லஞ்சம், இதெல்லாம் குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க வருவாயை பெருக்க முடியும். திட்டத்துக்கான பட்ஜெட் அந்த அமௌண்ட்டை குறைக்க முடியும். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள்னா 50 ரூபாய்க்கு பண்ண முடியும். 50 ரூபாய் எங்க போகுதுன்னா அரசியல்வாதிக்கு லஞ்சமா தான் போகுது. ஆக 50 ரூபாய் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தானே லாபம். அந்த மாதிரி திட்டங்களை நல்ல ஒரு சிஎம்மா இருக்கணும். அதுக்கு மக்கள் அவங்களை யாரா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும், யாரு வந்தாலும் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதுக்கு மக்கள் நிச்சயமா இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போடும்போது சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடல இது இருக்காது. ஆனா நம்ம நாட்டில் என்ன பண்றோம், தேர்தல் வருதுங்கிறதுக்கான என்ன பண்றோம், அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு திட்டங்கள் முதல்ல இந்த மாதிரி தேர்தல் அறிக்கைகளை இந்த மாதிரி சொல்றதையே முதல்ல தடுக்கணும். இது தேர்தல் கமிஷனே இதுக்கு ஒரு சட்டம் போடணும். இதை பண்ணும் அதை பண்ணி சொல்லவே கூடாது. அந்த மாதிரி திட்டங்கள் கூட தான் நல்லா இருக்கு சார்.